சகலரும் புகழும் சதாவதானி சமயச் சார்பற்று சகலரும் புகழும் சதாவதானி செய்கித் தம்பி பாவலர் இனிய தமிழால் இஸ்லாத்தை வளர்த்த ஞானியார் அப்பா மரபில் வந்த மாதரசி ஆமினா அம்மையாருக்கும் பக்கீர் மீரான் சாஹிபுக்கும் மூன்றாவது மகனாக 31/7/1874 நாஞ்சில் நாட்டு கோட்டாறு பகுதியில் உள்ள இடலாக்குடியில் பிறந்தார். அவ்வூரை அடுத்த பட்டாரியார் வீதியில் சங்கர நாராயண அண்ணாவியிடம் முறையாக தமிழ் கற்று இலக்கண இலக்கியங்களில் தேர்ச்சி பெற்றார். காலமேகப் புலவர், மாம்பழ கவிச்சங்க நாவலர் போன்று அந்தாதி, சிலேடை, யமகம் தெரிவுகளில் இவர் கவி புனைவது கண்டு ஆசிரியரே வியந்தார். அவரின் 21 வயதில் ஞானியார் அப்பாவின் மெஞ்ஞான திருப்பாடல் திரட்டு என்ற நூலை அச்சிட்டு வெளியிட சென்னை இட்டா பார்த்தசாரதி நாயுடுவுக்கு பிழை திருத்தி பேருதவி புரிந்தார். சென்னையிலே தங்கி சிந்தையெல்லும் சீராபுராணத்திற்கு சீரிய உரை எழுதினார். வேதாந்த விவகார கிரிமினல் கேசு, தேவலோகத்து கேசு, சீனா நாடகம், நபிகள் நாயகம் ஜீவிய சரித்திரம் என்ற நூல்களை இயற்றினார். யதார்த்தவாதி என்ற பத்திரிகை மூலம் சமூகத் தொண்டும் இஸ்லாமிய மித்திரன் என்ற இதழ் வழி சமயத் தொண்டும் புரிந்தார். உரை எழுதுதல், கவி புனைதல், கவின்மிகு இலக்கியம் படைத்தல், பதிப்பித்தலோடு மட்டுமின்றி திருக்குறள், கம்பராமாயணம், சீராபுராண சொற்பொழிவுகள் நிகழ்த்தி சொல்வன்மையால் கேட்பாரை கவர்ந்து கேளாரும் வியக்கும் விற்பன்னராய் விளங்கினார். அருட்பாவை எதிர்த்த ஆறுமுக நாவலரின் மாணவர் கதிர்வேல் பிள்ளைக்கு எதிர்வேளாக களத்தில் குதித்து திறம்பட வாதிட்டு அருட்பா அணி வெற்றியுறச் செய்தார். இந்த வெற்றியை பாராட்டி காஞ்சிபுரத்தில் இவரை யானை மேல் அமர்த்தி நகர்வனம் வந்து பூரணகும்ப மரியாதை கொடுத்து தேவாமிர்த பிரசங்க களஞ்சியம் என்ற பட்டம் வழங்கினார். இவருடைய 27 வயதில் இட்டா பார்த்தசாரதி தலைமையில் நடந்த விழாவில் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கப்பட்டது. தமிழ்த்தன்றல் திருவிக்கா பாவலர் என் குருத்தானத்தில் என்று எழுதி அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். 100 ஆண்டுகளுக்கு முன் 1898 வாக்கில் யதார்த்தவாதி, இஸ்லாமிய மித்திரன் ஆகிய இதழ்களை நடத்தினார். 10/3/1907 சென்னை விக்டோரியா மண்டபத்தில் வித்வான் கண்ணபிரான் முதலியார் தலைமையில் காஞ்சி மகாவித்வான் ராமசாமி நாயுடு, தஞ்சாவூர் சதாவதானி சுப்பிரமணிய ஐயர், பச்சையப்பன் கல்லூரி தமிழ்துறை தலைவர் வேங்கடசாமி நாயுடு, புலவர் கா நமச்சிவாய முதலியார், திருவிக்கா, டிகேசி, இந்து சுயேசமித்திரன் ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர் முன்னிலையில் செய்கித்தம்பி பாவலர் சதாவதானத்தை அரங்கேற்றினார். இட்டா பார்த்தசாரதி தங்க தோட்டாக்கள் அணிவித்தார். சதாவதானம் சுப்பிரமணிய ஐயர் மகாமதி பட்டம் வழங்கினார். தலைவர் சதாவதானி பட்டம் வழங்கினார். மகாமதி, சதாவதானி, செய்கித்தம்பி பாவலர் வாழ்க என்ற அரங்கமே மகிழ்ச்சி ஆரவாரத்தில் தெரிவித்தது. 1919 சென்னை சி பத்மநாப விலாச அச்சிக்கூடத்தில் அச்சிடப்பட்டு வெளியான சம்சுத்தீன் கோவை திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் வாழ்ந்த வணிக வள்ளல் சம்சுத் தாசின் என்பவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு 425 கட்டளை கலித்துறை பாடல்களால் பாடப்பட்டது. இவர் பாடிய அழகப்ப கோவை, உத்தமபாளையம் முகமது இஸ்மாயில் கோவை, சசிவோத்தம கோவை ஆகிய கோவை நூல்கள் அச்சேரவில்லை. 1920 நாஞ்சில் நாட்டில் காங்கிரஸ் இயக்கம் தோன்றியது. அது முதல் கதராடை உடுத்தி விடுதலை போரில் ஈடுபட்டார். ஆங்கிலேயரை எதிர்க்கும் கூட்டங்களில் தலைமை வகித்து எழுச்சி உரையாற்றி மக்களை விழிப்புணர்வு பெறச் செய்தார். கல்வத்து நாயகம் என்ற சிறப்பு பெயரில் கீழக்கரையில் வாழ்ந்த ஞானவள்ளல் சையது அப்துல் காதர் பாவலர் பாடிய 100 பாடல்களே கல்வத்து நாயகம் இன்னிசை பாமாலை 1940 பிரசுரமானது. 100 வெண்பாக்களில் நீதியை எம்போதே நீதி வெண்பா. காரைக்குடி கல்வி வள்ளல் அழகப்ப செட்டியாரை போற்றி 185 பாடல்களில் இயற்றியது அழகப்ப கோவை. கோட்டாறு ஞானியாரின் ஆற்றவண்ணா அரிய பெரிய செயல்களை அந்தாதி தொடையில் 10 பாடல்களால் 100 பாடல்களில் நுவலியதே திருக்கோட்டாட்டு பதிற்று 10 அந்தாதி. 100 கட்டளை கலித்துறை பாடல்களானது நாகூர் ஆண்டகை புகழ்பாடும் திருநாகூர் திரிவந்தாதி. இவர் இயற்றிய நூல்கள் நபிகள் நாயகரின் ஜீவிய சரித்திரம், சீரா நாடகம், சீராபுராண விதிவுரை முதலிய உரைநடை நூல்கள். சதாவதானி செய்கித்தம்பி பாவலர் 13/2/1950 கோட்டாரில் இறந்தார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வரமாவதானம்
ஒரு நூலும் செய்திருந்த பாரில் புகழ் பிழைத்த பண்டிதனை சீரிய செந்தமிழ் செல்வனை செய்யுத்தம்பி பாவலனை எந்த நாள் காண்போம் இனி என்று வருந்தி பாடினார். கோட்டாரில் சுரந்த பாட்டாறு இஸ்லாமிய இலக்கிய பாத்தியல் பாய்த காலம், இஸ்லாமியருக்கு வருவாய் காலம் என்று பாடினார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இடலாக்குடியில் பாவலர் பிறந்து வாழ்ந்த தெரு பாவலர் தெரு என்று அழைக்கப்படுகிறது. இடலாக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு சதாவதானி பாவலர் அரசு மேல்நிலைப்பள்ளி என்று பெயர் இடப்பட்டுள்ளது. பாவலர் நினைவு மண்டபமும் உள்ளது.